நம்மளோட பயாலஜி கொஸ்டின் பேப்பர் இங்க வந்துருச்சு இல்லையா? பயாலஜி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா, கஷ்டமா இருந்துச்சா? என்னென்ன கொஸ்டின் நம்ம படிச்சதுல இருந்து வந்திருக்கு, என்னென்ன கொஸ்டின் புதுசா கேட்டிருக்காங்க, நம்ம படிக்காததுல இருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்கு. படிக்காததுல இருந்தெல்லாம் வரலடா கண்ணா, எல்லாமே படிச்சதுல இருந்து தான் வந்திருக்கு இல்லையா? எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து தான் வந்திருக்கு. புரிஞ்சுதா? அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம டிஸ்கஸ் பண்ணது போட பார்க்கலாமா? என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்னது? ஓகே, இது பாட்டனி. சரியா? இது என்னது? பாட்டனி. பாட்டனில நம்மளோட கொஸ்டின், சரியா? பாட்டனில நம்மளோட கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் இருக்கு? ஃபர்ஸ்ட் இது நம்மளோட டாப்சன் யூனிட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதே டாப்சன் யூனிட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. கரெக்டா? சரி, ரொம்ப ஈஸி. ரேஷியோ எடுக்கிறது, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் ரேஷியோ எடுக்கிறது பிரைட்டன் சார் கண்டிப்பா சொல்லி கொடுத்திருப்பாரு. எஸ் ஆர் நோ? ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி வரும். அடுத்தது தேர்ட் ஒன் என்னது? நம்மளோட மியூட்டேஷன் தியரி எவல்யூஷன் சாப்டர்ல இருக்கிறத பாட்னில கொடுத்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன ஆன்சர் வரும்? ஹியூகோ டிவிஸ். ஈஸி தானே? ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின் இல்லையா? அடுத்தது நம்மளோட சிங்கிள் செல் எஸ்சிபி. ஓகே, எஸ்சிபி எந்த ஆல்கே யூஸ் பண்றாங்க? எஸ்சிபி யூஸ் பண்ற ஆல்கே நம்மளோட குளோரெலா. கரெக்டா? சோ குளோரெலா தான் கரெக்டான ஆன்சர். இது ஈஸி தானே? ஈஸி டைரக்ட் கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானே? எஸ். அடுத்தது என்ன? நம்மளோட பூசா. எஸ். which one of the following crop varieties correctly matches with its resistance to a disease? இப்போ எது ரெசிஸ்டன்ஸ் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பூசா கோமல். என்னது? பூசா. பேரு எப்படி இருக்கு பாத்தீங்களா? பேரு கோமல், பாக்டீரியல் பிளைட். இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது என்னது? ஈஸி தானே? இது நம்ம டைரக்டா புக்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எம்சிக்யூ புக் பேக் கொஸ்டின் தான் வந்திருக்கு மேக்ஸிமம். சரியா? மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் 42 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 42 கொஸ்டின்ல நான் சொன்ன மாதிரி தான் 66% மேல நம்மளுக்கு புக் பேக்கே தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்குமே புக் பேக்ல தானே வந்திருக்கு. எஸ். அடுத்தது என்னது? நம்ம எஸ், அடுத்தது நம்மளோட அனாபெனா, ஃப்ரீ நைட்ரோஜன் ஃபிக்சிங் சைனோபாக்டீரியா அனாபெனா. இது வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். கரெக்டா? ரிப்பீட்டடா நானே இந்த கொஸ்டின் பார்த்திருக்கேன். பாட்னி கொஸ்டின் இருந்தாலும் நானே இந்த கொஸ்டினை பார்த்திருக்கேன். அப்போ எவ்வளவு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அனாபெனா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது டீகம்போசிஷன் மெக்கானிசம் எது கிடையாது இதுல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இது என்னது? நம்மளோட கேட்டபாலிசம், பிராக்மெண்டேஷன் அப்படி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுல அனாபாலிசம் வருமா? அனாபாலிசம் வராது இல்லையா? அப்ப இது என்னது? இதுவும் ஈஸியான கொஸ்டின். அந்த ஸ்டெப்ஸ் படிச்சீங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸ் தவிர ஆட் ஒன் அவுட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்னது? நம்மளோட அனாபாலிசம். எஸ் ஆர் நோ? கரெக்ட் தானே? கரெக்ட், 100%. சரி, அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட ஆட்டோக்ளேவ் மெத்தட், ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். எவ்வளோ சிம்பிள் கொஸ்டின் இல்லையா? எவ்வளோ சிம்பிள் கொஸ்டின். ஆட்டோக்ளேவ் மெத்தட் என்ன ஆன்சர் வரும்? இதுக்கான கரெக்டான ஆன்சர் 15 to 30 minutes and 121 degree செல்சியஸ்ல ஒரு 15 to 30 minutes நம்ம வைக்கணும். அதுதான் என்னது? ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். கரெக்டா? அடுத்தது நம்மளோட 2 மார்க் கொஸ்டின். அப்போ 2 மார்க் கொஸ்டின்ல என்னென்ன வந்திருக்கு? டிஃபைன் மல்டிபிள் அலீல். இது நம்மளோட என்னது? டிஃபைன் டைரக்ட் நம்ம என்னது கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின். கிளாஸ்ல நீங்க பாட்னி சார் இந்த கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்காரு. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். நான் நேற்று கூட பார்த்தேன், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டயக்ராம்ஸ் என்னென்ன வரும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டா? ஸோ அந்த டயக்ராம்ல எம்ப்ரியோ சாக் டயக்ராம் கொடுத்துருக்காரா? எஸ் ஆர் நோ? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாமே நம்ம பார்த்து தாண்டா வந்திருக்கு இல்லையா? எல்லாமே நம்ம படிச்சுதான். அதுக்கப்புறம் ரைட் எனி டூ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸ். இதுவும் என்னது? ஈஸியான ஒரு கொஸ்டின். இது என்னது? இதுவும் ஈஸி லெவல் கொஸ்டின் தான். கரெக்டா? இதுக்கு மேல ஈஸியா கேட்க முடியுமா? ஃபுட் செயின். ஏண்டா இதுக்கு மேல ஃபுட் செயின் ஈஸியா கேட்க முடியும். என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் வரும். ரெண்டாவது என்ன வரும்? கிராஸ் ஹாப்பர். மூணாவது ஃப்ராக். நாலாவது ஸ்னேக். அஞ்சாவது ஹாக். இதுக்கு மேல ஈஸியா கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது இல்லையா? அவ்வளோ ஈஸி பேப்பர். அடுத்தது மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன், இன்டர்ஸ்பெசிபிக், இன்ட்ராஸ்பெசிபிக். இவ்வளோ சிம்பிள். 2 வார்த்தையில நம்மளுக்கு கொஸ்டினே முடிஞ்சு போயிடும் இல்லையா? நீங்க உங்களுக்கு இன்னொரு நிறைய வெரைட்டிகள் அப்படி சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் நீங்க எழுதியிருப்பீங்க, நிறைய வேர்ட்ஸ். இன்டர்ஸ்பெசிபிக் எழுதாம இல்லையா? அதுமே கரெக்ட் தான். கரெக்ட் தானே? உங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்ரா எழுதாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு இன்டர் வெரைட்டி அந்த மாதிரி எழுதலாம்.
சரியா? பட் இன்டர் எழுதிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருந்திருக்கும், கரெக்டா இருந்திருக்கும். சரியா? அடுத்தது பேக்கிங்க்கு டயக்ராம் வரையணுமா? வரைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பேக்கிங், எமாஸ்குலேஷன் இதெல்லாம் டயக்ராம் வரைய வேண்டாம். சரியா? நீங்க டெஃபைன் பண்ணா போதும், என்னதுன்னு மட்டும் எழுதினா போதும். கரெக்டா? ஈஸி கொஸ்டின், ஒன் லைன் ஆன்சர் எழுதலாம் இதுக்கு. அப்போ இது என்னது? இதுவுமே நம்மளோட ஈஸி கொஸ்டின் தான். இதுக்கு மேல ஈஸியா கேட்க முடியாது. அப்போ இது என்னது? நம்மளோட ஈஸி கொஸ்டின் தான். ரைட்? ஸோ ஓவரால் எப்படி வந்திருக்கு கொஸ்டின் பேப்பர்னு நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜீன் மேப்பிங், ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டீங்க, சார் ஜீன் மேப்பிங் அண்ட் ஜெனடிக் மேப்பிங் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஜீன் மேப்பிங், ஜெனடிக் மேப்பிங் ரெண்டும் ஒன்று தான். அதோட யூசஸ் நீங்க எழுதணும். என்ன பண்ணலாம்? நம்மளோட ஜீன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? டிசீஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் நீங்க இதுல மென்ஷன் பண்ணலாம். ஸோ பேப்பர் ஈஸி தான். அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட Question number 16. Generally, human activities are against the ecosystem. ஓகே, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஈகோசிஸ்டமுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. உங்களோட பாயிண்ட் என்ன? எப்படி நம்ம வந்து ஈகோசிஸ்டமை அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் கியூட்டா நீங்க எழுதணும். சரியா? உங்களோட ஐடியா. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கூட, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்ல வருது அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ உங்க மேல கன்சர்ன்டா இருக்காங்க, எவ்வளோ என்வாயன்மெண்ட் மேல கன்சர்ன்டா இருக்காங்க தானே? அதனால உங்களோட வியூ பாயிண்ட், பிகாஸ் நீங்க தான் அடுத்த சிட்டிசன். சரி, உங்களோட வியூ பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. சரியா? ஸோ நீங்க ப்ராப்பரா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? எஸ், ஈஸி கொஸ்டின், ரொம்ப ஈஸி. சரியா? நீங்க வந்து ஜென்ரல் லாங்குவேஜ்ல, காமன் லாங்குவேஜ்ல 2 பாயிண்ட் எழுதலாம். ஓகே, ஓன் லாங்குவேஜ்ல. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். டெய்லி நியூஸ்ல கேட்கறதா, டெய்லி எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றதா. என்னப்பா இவ்வளோ வெயில் அடிக்குது, இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு, எவ்வளோ ஈஸி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. எத்தனையோ பாயிண்ட் நம்ம சொல்லலாம், ஆர்கியூ பண்ணலாம். அதுல 2 பாயிண்ட் தான் இதுல எழுதணும் இல்லையா? ரைட். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பேட்டம். கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. என்னது? நரிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லையா? அதுக்கப்புறம் பாலன் கெயின் ஜெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ அதெல்லாம் நம்ம இதுல ஃபங்க்ஷன்ஸ்ல எழுதலாம் இல்லையா? ரைட். அடுத்தது என்னது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்னது? இதுவும் ஈஸி தான். இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். இது பயங்கர ஈஸி, வெரி ஈஸி கொஸ்டின். இது என்னது? ஜென்ரல் கொஸ்டின். எஸ் ஆர் நோ? இது நம்மளோட ஜென்ரல் கொஸ்டின். சரி, அடுத்தது நேம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங். என்ன எழுதுவீங்க நீங்க? நம்மளோட எண்டோநியூக்ளியஸ், எக்ஸோநியூக்ளியஸ் எழுதுவீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், டிஎன்ஏ லைகேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், இந்த மாதிரி நிறைய என்சைம் பேர் நீங்க எழுதுவீங்க. எஸ் ஆர் நோ? ஈஸி கொஸ்டின், ரொம்ப ஈஸி. 2 நிமிஷத்துல இதோட ஆன்சர் எழுதிடலாம். எஸ் ஆர் நோ? ரைட். எஸ். அடுத்தது கிரையோ பிரிசர்வேஷன். 5 மார்க் கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க இதுதான் எழுதியிருப்பீங்க, ஏன்னா அதுதான் ஈஸி. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் இல்ல சார், நான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், இது வந்து 5 பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன், 5 பாயிண்ட் எழுதியிருந்தா மார்க் கிடைச்சிரும். இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் எழுதினாலும் மார்க் கிடைக்கும். சரியா? இது என்னது? ஈஸி கொஸ்டின். கிரையோ பிரிசர்வேஷன் நான் புக் பேக்ல பார்த்திருக்கேன். புக் பேக் கொஸ்டினா மென்ஷன் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. சரியா? கமெண்ட் பாக்ஸ்ல இது புக் பேக் கொஸ்டினா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ரைட். சரி, அடுத்தது என்னது? டிஸ்கிரைப் த யூசஸ் ஆஃப் டர்மரிக். இதுவே நான் புக் பேக்ல பார்த்திருக்கேனே. புக் பேக்ல இருக்கா? நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ ஈஸி கொஸ்டின்லாம் கேட்க முடியாது 5 மார்க்ல. சரி, அவ்வளோ ஈஸி பேப்பர். ஸோ பாட்டனி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட ரேட்டிங் என்ன சொல்லலாம்? ஈஸி டு மாடரேட் லெவல். சரியா? ஈஸி டு மாடரேட். ஈஸி தான். இதுக்கு என்னது? ஈஸிக்கு என்ன சொல்லலாம்? இதுக்கு வந்து 5 ஸ்டார் இருக்கு, நான் இதுக்கு 4.5 ஸ்டார் கொடுப்பேன். சரியா? ஏன்னா புக் இன்சைடு கொஸ்டின்ஸ் அண்ட் கொஞ்சம் டிபிக்கல் இந்த மாதிரி அவேர்னஸ் கொஸ்டின் எல்லாம் கொடுத்தனால நீங்க வந்து அதுல மிஸ்டேக் ஹாஃப் மார்க் போனா பிரச்சனை வந்துடும். அதனால 4.5 அவுட் ஆஃப் 5 இதோட ரேட்டிங், பாட்டனி கொஸ்டின்ஸோட ரேட்டிங். சரியா? அடுத்தது நம்ம ஜுவாலஜி பார்க்கலாம். அதுதானே நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட் இல்லையா? ஃபேவரட் சப்ஜெக்ட் ஜுவாலஜி தானே. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஜுவாலஜியில MCQ பார்க்கலாம். MCQல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the androgen binding protein is produced by obviously Sertoli cells. இதுக்கு மேல வேற ஆன்சர் வரப்போகுது. Sertoli cells தான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா? நர்ஸ் செல், நரிஷ்மெண்ட் கொடுக்குற செல், சஸ்டென்டாகுலர் செல். எஸ் ஆர் நோ? நம்மளோட என்னது? Sertoli cells. அடுத்தது which immunosuppressant drug is given during organ transplantation? Obviously cyclosporine. statin வராது, ஏன்னா statin heart related cholesterol lowering agent. tetracycline antibiotic, penicillin ஒரு antibiotic. அப்போ இது என்னது? சைக்ளோஸ்போரின். இதுதான் கரெக்ட். சரியா? இம்யூனோசப்ரசிவ் ட்ரக். எஸ் ஆர் நோ? புக் பேக் கொஸ்டினா? ஆமா. இது புக் பேக் கொஸ்டினா? ஆன்சர் காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ஈஸி கொஸ்டின், ரொம்ப ஈஸி கொஸ்டின் பேப்பர். ஓகே, அடுத்தது நம்மளோட என்னது? ரிப்பீட்டட் கொஸ்டின். நான் கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின். இது கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின். சார்லஸ் பொனெட் என்னது? கிளாஸ்ல நான் பிராக்டிஸ் பண்ண நம்ம கொஸ்டின். இது என்னது? ஈஸி கொஸ்டின். கிளாஸ்ல என்னது? பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டின். எஸ் ஆர் நோ?
எஸ். அடுத்தது நான் படிச்சு சொன்னேன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கொஸ்டின் வந்தாலே, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் வந்தாலே அதுல 4 டாபிக் தான் முக்கியம். என்னது? நம்பர் 1 கான்ட்ரசெப்டிவ் மெத்தட், நம்பர் 2 எஸ்டிடி, நம்பர் 3 எம்டிபி, நம்பர் 4 என்னது? ஏஆர்டி. சரியா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இந்த டாபிக் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இருந்து கேட்டிருக்காங்க. கரெக்டா? என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? நேச்சுரல் மெத்தட், பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ், பேரியர் மெத்தட், காண்டம், சர்ஜிக்கல் மெத்தட், வாசெக்டோமி, இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ், காப்பரட்டி. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கீழ இருந்து எழுதிட்டு போகணும். இவ்வளவு இதுக்கு மேல சிம்பிளான கேட்கவே முடியாது. சரி, மேட்ச் த ஃபாலோயிங் நீட் எக்ஸாம்ல எழுதி பாருங்க. அப்படியே ஸ்கூல்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேல சிம்பிளா கேட்க முடியாது இல்லையா? ஸோ அவ்வளோ ஈஸி பேப்பர் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்தது என்னது? ஸோ நான் சொன்ன கொஸ்டின். அப்ப என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு ஆன்சர் என்ன எழுதுவீங்க? 1423 அப்படின்னா 1423னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? ஏபிஓ பிளட் குரூப்பிங். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு ஒருத்தர் தலையை காமிச்சார் லைவ் செஷன், லைவ்ல நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் தலையிலேயே அடிச்சுக்கிட்டாரு. என்ன சார் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. என்ன ஆன்சர் வரும்? ஏபி, ஏபி அண்ட் ஏபி அண்ட் ஓ. ஏன்னா இது ஏபி கிராஸ் பண்ணும்போது ஏக்கு பாசிபிலிட்டி என்ன இருக்கு? ஐஓ ஐஏ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? இன்னொரு பாசிபிலிட்டி ஐஏ. பி நம்ம வந்துட்டு செக்ரிகேட் பண்ணா இன்னொரு பாசிபிலிட்டி ஐஓ ஐபி, இன்னொரு பாசிபிலிட்டி ஐபி அண்ட் ஐபி. அப்போ ஐஓ அண்ட் ஐஓ ஃபியூஸ் ஆனா ஓ பிளட் குரூப் வரும். இந்த ஏ இந்த பி ஃபியூஸ் ஆனா ஏபி பிளட் குரூப் வரும். அண்ட் ஏ அண்ட் பி ரெண்டுமே இருக்கிறதுனால ஏ ஆப்வியஸ்லி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. எல்லாமே வரும். ஏ பி ஏபி ஓ எப்படி வேணா வரலாம். சரியா? எது வேணா வரலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நம்மளோட அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். த என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஆஃப் த ட்ராபிக்ஸ். இது ட்ராபிக்கல் கிளைமேட், என்விரான்மெண்ட், அது ரிலேட்டட். என்ன ஆன்சர் வரும்? ரெண்டுமே கரெக்ட். அசர்ஷன் அண்ட் ரீசன். அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. சரி, ஆப்ஷன் பி நம்மளோட கரெக்டான ஆன்சர். இது என்னது? பேப்பர் எப்படி இது வரைக்குமே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. 1 மார்க்கும் சரி, என்னது நம்மளோட பாட்டனியும் சரி. எஸ் ஆர் நோ? சரி, இங்க பாருங்க. இது ஒண்ணு மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம். சரியா? என்ன பண்ணலாம்? கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம். பட் கான்ட்ரவர்சி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புக்ல என்ன இருக்கும்? டெக்ஸ்ட் புக்ல அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கணும். அமினோ ஆசிட் எவ்வளோ அமினோ ஆசிட் புரோட்டீன் ஃபார்ம் பண்ணும்? சரியா? 20 21? சரியா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா லாஜிக்கலி அண்ட் டெக்னிக்கலி 20 ஷுட் பி த ஆன்சர். பட் டெக்ஸ்ட் புக்ல 21 கொடுத்துருக்காங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க லைவ் சாட்ல. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல பார்த்து நீங்க காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கரெக்டா தப்பா அப்படிங்கிறது காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ரைட். First clinical gene therapy was done by the treatment of SCID. இது நான் சொன்னது இல்லையா? கிளாஸ்ல ஜீன் தெரப்பி கண்டிப்பா வரும், படிச்சுக்கோங்க. நான் நேத்து கூட சொன்னேன்டா சாயந்தரம் கிளாஸ்ல இல்லையா? சோ கரெக்ட் ஆன்சர் என்னது? SCID. ரைட் ஆர் ராங்? ரைட் ஆர் ராங்? எஸ் 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 எஸ். ரீஜெனரேஷன் படிச்சு சொன்னேன். என்னது? ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டா நீங்க படிக்க வேண்டியது 3 கொஸ்டின் தான். பார்த்தனோஜெனசிஸ் டெஃபினிஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். நம்பர் 2 சிங்கமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். நம்பர் 3 asexual reproduction and its types. அதுல ரீஜெனரேஷன் ரொம்ப முக்கியம் தான் சொன்னேன். ஃபிஷன் அண்ட் ரீஜெனரேஷன் ரொம்ப முக்கியம் சொன்னேன். ரீஜெனரேஷன் கொஸ்டின் கேட்டு வச்சுட்டாங்க கிளாஸ்ல சொன்ன அதே கொஸ்டின். டெஃபினிஷன் மட்டும் எழுதினா போதும். இதுக்கு மேலே நீங்க எக்ஸாம்பிளோ இல்ல டைப்போ எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோ ஈஸி கொஸ்டின் பேப்பர் 1 லைன்ல ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். அடுத்தது ஏஆர்டி. ஸோ ரெண்டாவது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல ரெண்டாவது கேள்வி என்னது? நம்மளோட ஏஆர்டி. நான் 4 டாபிக் சொன்னேன். அதுல 2 டாபிக்ல இருந்து கொஸ்டின் இப்பவே வந்துருச்சு. ஒன்னு நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது? என்ன சொன்னேன்? நம்மளோட கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். ரெண்டாவது ஏஆர்டி வந்துருச்சா இங்க? எஸ் வந்துருச்சு. அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட நெக்ஸ்ட் நம்மளோட கேரியோ டைப்பிங். இன்னைக்கு காலையில சொன்ன கொஸ்டின் கேரியோ டைப்பிங். இன்னைக்கு காலையிலயும் சொன்னேன் இந்த கேரியோ டைப்பிங். நான் நேத்தும் சொன்னேன் இந்த கேரியோ டைப்பிங். நான் உங்களுக்கு கிஃப்ட் கொஸ்டின் பேப்பர்னு சொன்னேன், அதுலயும் நான் கொடுத்துருந்தேன். அதுலயும் இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தது இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் தான் இங்க வந்திருக்கு. அடுத்தது ஹியூமன் எவல்யூஷன். பிரச்சனையே இல்லை, படிச்சு நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். என்னது? டாக்டர் ஸ்னேஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியா பண்ணிடலாம்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ராமாபதிகஸ் வரும், செகண்ட் என்ன வரும்? ஆஸ்ட்ராலோபதிகஸ் வரும், மூணாவது என்ன வரும்?
ஹோமோ ஹெபிலிஸ் வரும், 4வது ஹோமோ எரெக்டஸ் வரும், அண்ட் 5வது ஹோமோ சேப்பியன்ஸ் வரும். எவ்வளோ ஈஸி கரெக்டா? டாக்டர் ஸ்னேஹா ட்ரிக் நான் சொல்லி கொடுத்தது நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? அடுத்தது இந்த கொஸ்டின், இந்த நான் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் படிக்கும் போதே நான் சொன்னேன் இதை கோத்ரூ ஓவர்வியூ ஒரு தாட்டி பார்த்துட்டு போயிரு, வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு சொன்னேன். வந்துருச்சு கொஸ்டின் பேப்பர்ல கரெக்டா? எஸ், நீங்க டயக்ராம் போய் வீடியோ போய் பாருங்க. நான் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்க சொல்லவே இல்லை சார், நான் இந்த கொஸ்டினை காமிச்சு இந்த டயக்ராம் காமிச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா? எஸ், அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஏ அப்படிங்கிறது நம்மளோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஏனது நம்மளோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். அப்படியா? தப்பு. இப்படி எழுதிருந்தீங்கன்னா தப்பா போயிடும். ஏன்னா அப்படிதான் கமெண்ட் செக்ஷன்ல லைவ் செக்ஷன்ல நீங்க போட்டிருந்தீங்க சார் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அண்ட் என்னது கோடிங் ஸ்டாண்ட் நான் கோடிங் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் காம்ப்ளிமெண்டரி அப்படி எழுதக்கூடாது. அப்ப இது என்னது ப்ரோமோட்டர். அப்ப இது என்னது நம்மளோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். கரெக்டா? எஸ், இதுதான் நம்மளோட ப்ரோமோட்டர் ரீஜன், டெர்மினேட்டர் ரீஜன். ஸோ ஏ பி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ? ஈஸி. புக்ல இருக்கிற கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் அப்படியே இல்ல? எஸ். அடுத்தது ஷார்ட் நோட் ஆஃப் ஐடியோனெல்லா. நான் என்ன சொன்னேன்? பயோ ரெமெடியேஷன் படிச்சுக்கோங்க வரும்னு சொன்னேன். அது பயோ ரெமெடியேஷன் டைரக்டா கேட்கல, பட் இன்டைரக்டா இந்த கொஸ்டின் அதர் ரிலேட்டட் கொஸ்டின் தான். இது என்னது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கொஸ்டின், பட் ஈஸி தான். சரியா? இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் மாடரேட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஒன்று மட்டும் மாடரேட் லெவல் சொல்லலாம், மற்றபடி எல்லாமே ஈஸி. இதுவும் ஈஸி தான். படிச்சிருந்தீங்கன்னா பயோ ரெமெடியேஷன் சொன்னது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இது எழுதியிருக்கலாம். இது பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா, பெட் PET, அது ஈட்டிங் பாக்டீரியா. ஸோ இது வந்து டீகம்போசிங், நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்துட்டு கம்மி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது. சரியா? பயோ ரெமெடியேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கொலஸ்ட்ராம். கிளாஸ்ல படிச்சு சொன்னேன், கொலஸ்ட்ராம் பத்தி படிச்சுக்கோங்கடா. இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும், படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கோம், அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க கொலஸ்ட்ராம் பத்தி. நான் முந்தானத்து நைட்டும் சொன்னேன், கிளாஸ் எடுக்கும் போது நான் சொன்னேன் கொலஸ்ட்ராம் வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னது நேத்து காலையிலயா நேத்து காலையில 2 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது, முந்தானத்து காலையில நான் உங்களுக்கு 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணும்போது இது நான் சொன்னேன் கொலஸ்ட்ராம் வரும் அப்படின்ட்டு. அதே தான் அப்படியே எக்ஸாக்டா புக் பேக் கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. சரியா? அவ்வளோ ஈஸி பேப்பர். வேற என்னது? அடுத்த கொஸ்டின் நம்மளோட ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஜெனடிக் ட்ரிஃப்ட் டெஃபினிஷன், டைரக்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். Define somatic cell gene therapy and germline gene therapy. இன்னைக்கு காலையில கூட கொஸ்டின் பேப்பர்ல டிஸ்கஷன்ல சொன்னேன், லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல சொன்னேன். அண்ட் ஐ திங்க் முந்தானத்து நான் பேப்பர் அந்த கிஃப்ட் பேப்பர் கொடுக்கும்போது அந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எந்த பேப்பர்ல நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின் நான் கிளாஸ்ல சொன்னது ஈஸி பேப்பர். சரியா? எஸ். அடுத்தது why should கம்பல்சரி கொஸ்டின். பட் அதுக்கு முன்னாடி காசஸ். நேத்து சாயந்தரம் சொன்னேன் நானு, காசஸ் எழுதிக்கோங்க. காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் படிச்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி சாப்டர் இந்த 2 கொஸ்டின் அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. காசஸ் அண்ட் த்ரெட் அப்படின்ட்டு அந்த கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு இதுக்கு மேல ஈஸியா கொடுக்க முடியுமாடா? என்னடா டே, இதுதான் கம்பல்சரி கொஸ்டின். இதுக்கு ஒரே ஆன்சர், சிம்பிள் ஆன்சர், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். என்னது? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். இது வந்து நம்மளோட ரீப்ரொடக்ஷன் சாப்டர் ரிலேட்டட் கொஸ்டின். ரீப்ரொடக்ஷன் பிளஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ரெண்டு கம்பைன் பண்ணி இந்த கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் தான் இதோட ஆன்சர். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எழுதியிருக்கலாம். எஸ் ஆர் நோ? சிம்பிள். கம்பல்சரி கொஸ்டின் நான் என்ன சொன்னேன்? கம்பல்சரி கொஸ்டின் கேட்டா ரீப்ரொடக்ஷன்ல இருந்து இல்லைன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல தான் கேட்பாங்க அப்படிங்கறத என்னோட தாட்டா அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னேன், அதை தான் கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ? ஞாபகப்படுத்துங்க, நேத்து தான் சொன்னேன். ஓகே, உங்க ப்ரெடிக்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? நான் சொன்னேன்னா இல்லையா நேத்து? எஸ். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ல இதுக்கு மேல ஈஸியா, இதுக்கு மேல டைரக்டா சொன்ன கொஸ்டின் வர முடியாது. ஏன்னா என்ன சொன்ன? ஜெனடிக் கோட். இங்க படிக்க வேண்டியது என்னது? ஜெனடிக்ஸ்ல HGP, ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் ஜெனடிக் கோட். இந்த 3 படிங்க நான் கிளாஸ்ல சொன்னேன். சரியா? 3 படிங்கன்னு சொன்னேன். இந்த 3ல 1 வந்திருக்கு நம்மளோட ஜெனடிக் கோட். சரியா? சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட் வந்திருக்கு. எஸ் ஆர் நோ? சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ஃப் நோட். இது ஈஸி தான். என்னது? பியூர் ஜுவாலஜில கேட்டாங்க, அதே கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. நான் டயக்ராம் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன், டே இது பியூர் ஜுவாலஜில கேட்டிருக்காங்க, ஸோ இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு கொஸ்டின். ஒரு தாட்டி கிளான்ஸ் போயிருங்கடான்னு சொன்னேன், கேட்டாங்க. பாத்தீங்களா? எஸ், ரைட். அடுத்தது டிஸ்கிரைப் த growth மாடல் அண்ட் growth curve. ரொம்ப ஈஸி. 2 இருக்கு, 2.5 மார்க் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. லாஜிஸ்டிக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் growth. அது அவ்வளோ ஈஸி பேப்பர். நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஒரு 3 பாயிண்ட் எடுத்தனாலே போதும், மார்க் உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா? ரைட். பட் நீங்க நாய்ஸ் பொல்யூஷன் தான் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் சொல்லியிருந்தேன், நாய்ஸ் பொல்யூஷன் படிச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில கூட சொன்னேன் நான்,
நாய்ஸ் பொல்யூஷன் படிங்கடான்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில கூட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொன்னேன். அண்ட் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு பேப்பர் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாமே நான் சொன்ன கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட 21ல 20 questions நான் கிளாஸ்ல ஐதர் நான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்கேன், இல்லைன்னா நான் கிளாஸ்ல இந்த கொஸ்டின் வரும்டான்னு சொல்லிட்டு நேத்து முந்தானேத்து இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னது தான் உங்க பேப்பர்ல ஜுவாலஜில வந்திருக்கு. அதே மாதிரி பாட்டனிலையோ அந்த மாதிரி தாண்டா வந்திருக்கு இல்லையா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்னது பேப்பர் என்னது ரொம்ப ஈஸி பேப்பர் உங்களுக்கு பயாலஜி பேப்பர். இதுதான் என்னோட கால்குலேஷன். ஜுவாலஜிக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 out of 5 நான் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா அந்த பயோரெமிடியேஷன் அந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. பட் அதுமே நான் பயோரெமிடியேஷன் உங்களுக்கு சொன்னதுதான், ஈஸியா நீங்க எழுதியிருக்கலாம் இல்லையா. ஸோ 5 out of 5 உங்களுக்கு ஜுவாலஜி அவ்வளோ ஈஸி பேப்பர். ஸோ ஓவராலா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 9.5 தான் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு வரும் பாட்னி ஜுவாலஜி சேர்த்தி. சரியா, அவ்வளோ ஈஸி பேப்பர். புரிஞ்சுதா? சரி, ஸோ இதெல்லாமே நல்லா பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அடுத்த உங்க லைவ் கிளாஸ்ல எப்போவாச்சும் இருந்தால் நம்ம மீட் பண்ணலாம், இல்லைன்னா நீட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். நீட் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா PW யக்கீன் நீட் தமிழ் ஓகே ஆப் லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப் லைவ் ஆப்பில் நீங்கள் கோர்ஸ் வாங்கலையா, உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீட் ப்ராக்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக யக்கீன் நீட் தமிழ் நீங்கள் அந்த கோர்ஸை வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த கோர்ஸில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம ட்ராப்பர் பேட்ச் இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீட் உங்களால் 2027 எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து எடுக்க வச்சிருவோம். சரியான நான் தான் ஜுவாலஜி எடுக்க போகிறோம். ஆப்வியஸ்லி எப்படி எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சுல, இதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த கோர்ஸ் இருக்குது, அதுக்காக டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் போடுங்க. இதுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க எங்காச்சு, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரியா? see you all in the class. டாடா பை பாய். பட் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஏன்னா பேப்பர் ஈஸியாக வந்திருக்கு. பாய்.